குஜிலி மஸ்து யாரு செஞ்சது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டாடா ஐபிஎல் 2026ல மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா எல் கிளாசிக்கோல 2-0 அப்படின்னு ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க. பட் இது சிஎஸ்கே ஃபேன்ஸா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸா ரொம்ப துக்கப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா 5 மேட்ச் இருக்கு சிஎஸ்கேக்கு. இன்னும் டிசியோட ஒரு அவே கேம், எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டா பேக் டு பேக் ஹோம் பிளஸ் அவே, அதுக்கப்புறமா எஸ்ஆர்எச்க்கு அகைன்ஸ்டா ஒரு ஹோம் கேம், அண்ட் கடைசியா ஜிடிக்கு அகைன்ஸ்டா ஒரு அவே கேம். இந்த 5 போட்டியில 5மே ஜெயிச்சா சிஎஸ்கே கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க. 5ல 4 ஜெயிச்சா சான்ஸ் இருக்கு, 5ல 3 தான் ஜெயிச்சா வாய்ப்பில்லை ராஜா. பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு மறுபக்கம் ஐ திங்க் இந்த கேம்பெயின் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் 5ல 5 ஜெயிச்சா கூட 14 பாயிண்ட் தான் போக முடியும். அண்ட் இந்த சீசன்ல 14 பாயிண்ட்ஸ்ல குவாலிஃபை ஆக முடியுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா வெரி வெரி டவுட்ஃபுல். மும்பை இந்தியன்ஸ் கிட்டேருந்து கிடைச்ச ஸ்டார்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் பதிச்சது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா கிட்ட இன்னும் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இந்த மாதிரி பேட்டர்ஸ் இருக்கும் போது கண்டிப்பா ஒரு 180-190 அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது வரல மும்பை இந்தியன்ஸுக்கு. சிஎஸ்கேயோட போலர் சூப்பர்வா போலிங் போட்டாங்க. அன்சுல் கம்போஜ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த பர்பிள் கேப் லீடர் போர்ட்ல புவனேஸ்வர் குமாருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு அன்சுல் கம்போஜ். நூர் அகமத் சூப்பரா போட்டார். இன்ஃபேக்ட் அகில் ஹுசைன் அவரோட ஸ்பின் ட்வின் இல்லாமையே சூப்பரா போலிங் போட்டாரு. ஜேமி ஓவர்டன் வாஸ் ஆல்சோ ரியலி குட். ராமகிருஷ்ணா கோஷ் ரியலி குட் ஐபிஎல் டெபியூ. ஃபர்ஸ்ட் விக்கெட் சூரியகுமார் யாதவ்னா அது சும்மா சின்ன விஷயம் கிடையாதுங்க. அண்ட் சேஸ்னு வரும்போது ருத்துராஜ் கைக்வாடுக்கு இப்ப இருக்கிற ஃபார்முக்கு ஐ திங்க் இட் வாஸ் த பெர்ஃபெக்ட் சேஸ். ஏன்னா ஒரு இந்த மாதிரி 160 ஸ்கோர்ல ருத்துராஜ் கைக்வாடால டைம் எடுக்க முடிஞ்சது. அண்ட் நம்பர் 4ல கார்த்திக் சர்மா அமைச்சது அவருக்கும் ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஐபிஎல்ல அவரோட முதல் அரை சதம். கண்டிப்பா சஞ்சு சாம்சன் அடிக்காத ஒரு மேட்ச்ல சிஎஸ்கே வெற்றி பெற முடியுமா அப்படின்றதுக்கு ஐ திங்க் த போலர்ஸ் ருத்துராஜ் கைக்வாட், கார்த்திக் சர்மா எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பரான பதில் கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் சிஎஸ்கேக்கு a long way ahead. அடுத்த 5ல 5 ஜெயிக்கணும், இல்ல அட்லீஸ்ட் 4 ஜெயிக்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த டெல்லி கேபிட்டல்ஸ் அவே கேம் வில் பி த மோஸ்ட் குரூஷியல் கேம் ஆஃப் த சீசன். ஏன்னா அதை ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே எல்எஸ்ஜியோட பேக் டு பேக் கேம்ஸ், எல்எஸ்ஜி அவ்வளோ பெரிய ஃபார்ம்ல கிடையாது. ஸோ டிசியை ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா மேபி எல்எஸ்ஜியை பேக் டு பேக் அடிச்சாங்கன்னா பயங்கரமா ஓப்பன் அப் ஆகும் சிஎஸ்கேக்கு ஹோப்ஸ். பட் மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கடப்பார சைடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிட்டாங்களேப்பா. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நீங்க எதிர்பார்த்தீங்களா? இந்த மேட்சை பத்தி என்ன யோசிச்சீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.